கர்த்தருடைய உதவி, கர்த்தருடைய ஆசீர்வாதம், கர்த்தருடைய நன்மை, கர்த்தருடைய மகிமை, கீர்த்தியும் மகிமையும் புகழ்ச்சியும் சிறந்திருக்கும்படி செய்வேன்னு சொன்னார்னா எப்ப யாருக்கு உண்டாகும் கேட்டீங்கன்னா, நம்ம யார் மேல நம்பிக்கை வைக்கிறோம் சொல்லுங்க? யார் மேல நம்பிக்கை வைக்கிறோம்? மனுஷன் மேலதான் நம்பிக்கை வைக்கிறோம். எப்படி? முதலாளியை நம்புறோம், வேலையை நம்புறோம், உங்களுக்கு செய்வேன்னு ஏதாவது சொல்ல வர நம்புறோம். இப்படி ஏதாவது ஒரு விதத்துல மனுஷனை நம்புறோம். நம்ம நம்பிக்கை யார் மேல வைக்கிறோம்? மனுஷன் மேல வைக்கிறோம். சில பேர் நேரத்தில் கணவர் மேல வைக்கிறோம், சில நேரம் மனைவி மேல வைக்கிறோம், சில நேரம் பிள்ளைகள் மேல நம்ம நம்பிக்கையை வைக்கிறோம். ஏதோ ஒரு விதத்தில் மனுஷர்கள் மேல நம்ம என்ன பண்ணுறோம்? நம்பிக்கையை வைக்கிறோம். உதவி பெறுவதற்கு சில தகுதி இருக்குது. ஆமே, 3 சக்கர வண்டி யாருக்குங்க? கால் இல்லாதவங்களுக்கு. செவிட்டு மிஷின் யாருக்கு? காது கேட்காதவனுக்கு. ஆமே, மூக்கு கண்ணாடி யாருக்கு? கண்ணு தெரியாதவனுக்கு. அல்லேலூயா. ஆமே, யாருக்கு? கண்ணு தெரியாதவனுக்கு. ஊன்றுகோல் யாருக்கு? சரியா நடக்க முடியாதவர்களுக்கு. இப்படிப்பட்ட ஏதாவது உதவி ஒரு மனுஷனுக்கு தேவைப்படுகிறப்ப இந்த உதவி வர வேண்டும். இது போலதான் நம்ம வாழ்க்கையிலையும் கர்த்தருடைய உதவி, கர்த்தருடைய ஆசீர்வாதம், கர்த்தருடைய நன்மை, கர்த்தருடைய மகிமை, கீர்த்தியும் மகிமையும் புகழ்ச்சியும் சிறந்திருக்கும்படி செய்வேன்னு சொன்னார்னா எப்ப யாருக்கு உண்டாகும் கேட்டீங்கன்னா, கர்த்தருடைய வசனத்துக்கு நடுங்குகிறவனுக்கு, கர்த்தருடைய வசனத்தை வீட்டில் வைக்கிறவனுக்கு, மனுஷனுடைய ஆலோசனையை நிராகரிக்கிறவனுக்கு, கர்த்தருடைய ஆலோசனை கேட்டு அதுல நிற்பவனுக்கு தான் கர்த்தர் அவனை தான் ஆனர் பண்ணுகிறாருங்க. அவனை தான் தூக்கி வந்து ஆனர் பண்றாரு கர்த்தர். அவனை தான் கௌரவப்படுத்துறாரு. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? வசனத்தை நடுங்குகிறவன் கர்த்தர் அவனை நோக்கி பார்க்கிறார். நம்புறீங்களாங்க? நம்புறீங்களா? வசனத்தை நம்புறீங்களா? வசனத்துக்கு பயப்படுறீங்களா? வசனத்தை கணம் பண்ணுகிறீர்களா? வசனத்தை உங்க வாழ்க்கையில வைக்கிறீர்களா? வசனம் உங்க வாழ்க்கையில மையமாக இருக்கிறதா? வசனம் தான் உங்க வாழ்க்கையாக இருக்கிறதா? வசனம் தான் உங்களை எல்லா விதத்திலும் நடத்துகிறதா? சோதித்து ஆராய்ந்து பாருங்க. வசனம் உங்களை நடத்தினா கர்த்தருடைய பரலோகம் உங்களுக்கு. கர்த்தர் அப்படி வசனம் நடத்துகிறவர்களை கர்த்தர் ஆனர் பண்ணுவார்.